உற்சாகமான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளுமே இந்த காலை பொழுதுல கால் பண்ணி ஆன்மீக ரீதியான பலவிதமான கேள்விகளை கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. ஜாதக ரீதியான கேள்விகள் நீங்கள் கேட்கணும்னா நிச்சயமாக இன்றைக்கி நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காரு பேராசிரியர் டாக்டர் ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் அவர்கள். ஒரு நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. நேயர்கள் அனைவருக்கும் இனிய வியாழக்கிழமை காலை நல்வாழ்த்துக்கள். உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி வரலாம். அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். ஒவ்வொரு நாளுமே காலை பொழுதுல வேலைக்கு கிளம்பும் போதும் சரி, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், அம்மாவாகட்டும் மனைவியாகட்டும், என் பெண்களே பல பேர் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே சொல்லக்கூடாது பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்ற ஒரு வார்த்தை தான் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க சொல்லி அனுப்பக்கூடியது. அந்த பத்திரமா போயிட்டு வா அப்படின்றது இப்போ இருக்க காலகட்டத்தில் ரொம்பவே அவசியமானதாக இருக்குது. வண்டி வாகனங்கள் ரொம்பவே அதிகப்படியாக இருக்குது சார். ஒரு சேஃபான ஜேர்னி, பாதுகாப்பான ஒரு பயணம், காலையில் வேலைக்கு போகிறதாகட்டும் இல்லை தூர பயணங்கள் போகிறதாகட்டும், எப்படி அந்த சேஃபான ஜேர்னியை நம்ம முன் வச்சுக்கலாம், அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது வண்டி வாகனங்களை ஓட்டக்கூடியவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான பயணம் வேணும். டிரைவர் பணியை செய்கிறாங்க, பலருடைய உயிரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பில் இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் நம்ம நிகழ்ச்சியிலும் நல்ல பரிகாரங்கள் சொல்லியிருக்கோம். எப்படி கிளம்புகிற போது பைரவருடைய வாகனமாகிய நாய்க்கு பிஸ்கட் போட்டு போக, அது உங்களுக்கு சேஃபான ஜேர்னியை தரும் சொல்லியிருக்கோம். நீங்கள் சொல்கிறது பொதுவாக வெளியில் சென்று விட்டு வருகிற போது ஒரு பாதுகாப்பு நமக்கு முழுமையாக வேணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு ஒரு எளிய மந்திரம் இருக்கிறது. ஆனால் அற்புதமான பலன் தரக்கூடிய மந்திரம் இருக்கிறது. முருகப்பெருமானுடைய மந்திரம், வேலும் மயிலும் துணை. ரொம்ப எளிமையான மந்திரம், அற்புதமான பலன் தரும். நீங்கள் வெளியே கிளம்புறதுக்கு முன்னாலே நீங்கள் ஒரு 2 வீலரை ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லை ஒரு காரில் போகிறீங்க அப்படின்னா, வேலும் மயிலும் துணைன்னு மனசுக்குள்ளே ஒரு 108 முறை சொல்லிக்கிட்டே நீங்கள் போக. ஒரு 108 முறை இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு செல்கிற போது அற்புதமான பலனை தருகிறது. உங்களுக்கு மிகுந்த பாதுகாப்பை முருகப்பெருமான் வழங்குகிறார். ஆகவே முருகனை வழிபடுங்க. வேலும் மயிலும் துணை என்று சொல்லிவிட்டு கிளம்புங்கள். மிகுந்த பாதுகாப்போடு ரொம்ப சேஃபாக போயிட்டு சேஃபாக நீங்கள் வீட்டுக்கு வர முடியும். நிச்சயமா சார். மிக மிக எளிய பரிகாரம். முருகனை நம்ம மனசில் வச்சுக்கணும். வேலும் மயிலும் துணைன்னு சொல்லிட்டு வாகன பயணத்தை நம்ம தொடங்கலாம்னு சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க சார், அவங்க கிட்ட பேசலாம். ஓகே, அடுத்த முறை நீங்கள் கால் பண்ணும்போது இணைப்பில் காத்திருந்து உங்களோட சந்தேகங்களுக்கு எடுத்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ பயணத்துக்கு போகும்போது இது மாதிரி சொல்லியிருக்கீங்க சார். அதை தாண்டி பயம் இல்லாத வாழ்க்கை வாழ்கிறதுக்கு, பொதுவாக குழந்தைங்க இரவு நேரத்தில் பயப்படுறாங்கன்றதை தாண்டி பெரியவங்களுக்கு கூட இரவு நேரங்கள்லையும் சரி, சில நேரங்களில் ஒரு விதமான பயம் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்படி பயமான ஒரு சூழ்நிலை இருக்குது. வீட்டில் இப்போ தனியாக ஒரு பெண்கள் இருக்காங்க, ஆண்கள் இருக்காங்க, பயப்படாமல் இருக்கணும்னா என்ன ஸ்லோகம் சொல்லலாம், என்ன மந்திரம் சொல்லலாம்? ரொம்ப அருமையான கேள்விமா. அதாவது சில ஜாதகங்களை பார்க்குற போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவர்களுக்கு பிரசனம் பார்த்துக்கிட்டு இருப்போமா, ஒரு விருச்சிக லக்னம் வரும். அவர்களுக்கு சந்திர பகவான் 2ஆம் இடத்துல தனுசு ராசியில் இருப்பார். சந்திர பகவான் மூல நட்சத்திரத்திலேயே ஒரு பூராட நட்சத்திரத்திலேயே உட்கார்ந்துருப்பார். வரக்கூடியவர்களை பார்த்தீர்களானால் மிகப்பெரிய பயம் உடையவர்களாக இருப்பாங்க. எல்லாம் நல்ல அழகு உடையவர்களாக இருப்பாங்க, நல்ல வேலை செய்கிறவங்களாக இருப்பாங்க. ஆனால் மனோ பயம் என்பது அவர்களுக்கு மிக அதிகமாக இருக்கும். அதனால் ஒரு வேலையை அவங்களால திருப்தியாக செய்ய முடியாது. வேலைக்கு போவாங்க, ஆஃபீஸ் போவாங்க, ஏதோ ஒரு பயத்தினால் வேலையை விட்டுருவாங்க. மனசுக்கு கற்பனையாக பல விஷயங்கள் தோணும். யாரோ தன்னுடைய காதில் பேசுகிற மாதிரி தோணும். பல்வேறு பிரச்சனைகள் அப்படிப்பட்டவர்கள் இருக்குது. மன அழுத்தம் கொடுக்குது. அப்போ நல்ல திறமைசாலிகளாக இருந்தும் கூட அவர்களால் ஒரு துறையில் ஜொலிக்க முடியல. ஒரு படிப்பு படிக்கிற மாணவர்களுக்கு இந்த மாதிரி அமைப்பு இருக்கிற போது அது ஒரு பிரச்சனையை கொடுக்குது. இப்போ இவர்களெல்லாம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, விநாயக பெருமானை வழிபடணும். பொதுவாகவே நம்முடைய நிகழ்ச்சியில் நம்ம சொல்லுவோம், ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதையே நமகன்னு சொல்லுவோம். அந்த விநாயக பெருமானுடைய மந்திரத்தை தினந்தோறும் சொல்லி வர வேண்டும். குறிப்பாக திங்கட்கிழமைகளில் விநாயக பெருமான் மந்திரத்தை சொல்லுவது, காலையில் 10:30 to 12 நேரத்தில் மிக அதிகமாக விநாயக பெருமான் மந்திரத்தை சொல்வது திங்கட்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு ஒரு பாதிப்பு இல்லாத வாழ்க்கை, மனோபயம் இல்லாத வாழ்க்கையை கொண்டு கொடுக்கும். ஆகவே இந்த விநாயக பெருமானுடைய மந்திரத்தை சொல்லி பாருங்க, நல்ல பலன் கிடைக்கும். ஓகே சார். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம்மா. சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னம்மா, இங்க இருந்து கூப்பிடுறீங்க? சுமதிமா, திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. ஓகேம்மா, யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? தங்கச்சிக்காக, 2வது திருமணத்துக்காக கேக்குறேங்க. ஓகேம்மா, உங்க தங்கச்சியோட பிறந்த தேதி என்ன? 18/6/1991. 91. ஓகேம்மா, பிறந்த நேரம் என்னம்மா? இரவு 9 மணி. இரவு 9. ஓகேம்மா, ராசி நட்சத்திரம் லக்னம் என்னம்மா?
சிம்ம ராசி பூர நட்சத்திரம் மகர லக்னங்க. ஓகே சார், இணைப்பில் தாம்மா இருக்காரு, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம் ஐயா. உங்களுடைய அன்பு சகோதரியுடைய ஜாதகம்மா, இவங்க மகர லக்கணத்தில் பிறந்திருக்காங்கம்மா. மகர லக்கணத்தில் பிறந்து இவர்களுக்கு சந்திர பகவான் இவங்க ஜாதகத்தில் அட்டமத்தில் இருக்கார். ஒரு நேரம் நல்லா இருக்காங்க, ஒரு நேரம் பாதிப்பு. இவங்களுடைய ஜாதகத்திலேயே திருமண வாழ்க்கையில் பாதிப்பு என்பது எழுதப்பட்டிருக்கிறதுமா. அப்படி ஒரு அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. அப்போ இவங்களுக்கு இரண்டாவது திருமணம் அப்படிங்கிற அமைப்பிலையும் சில தடைகள் ஜாதகப்படி தெரியுது. அப்போ என்ன செய்யலாம்? இரண்டாவது திருமணம் இவங்களுக்கு கூடி வரணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல இவங்க லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டுக்கிட்டே வரணுமா. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போங்க. எந்த இடத்துல லக்ஷ்மி நரசிம்மர் அருள் பாலிக்கிறாரோ அந்த கோயிலை தேர்ந்தெடுங்க. இவங்களை தொடர்ச்சியாக லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலில் பசும் நெய்யினால் தீபம் ஏற்றி வர சொல்லுங்கள். அப்படி ஏற்றிக்கிட்டு வருகிற போது தான் இவங்களுக்கு இரண்டாவது திருமணத்திற்கான ஒரு வாய்ப்பு வாழ்க்கையில் உருவாகும். ஏன்னா இரண்டாவது திருமணம் அமையணும், அந்த திருமணமும் நல்ல திருமணமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு லக்ஷ்மி நரசிம்மருடைய அனுக்கிரகம் வேணுமா. இந்த பரிகாரத்தை தொடர்ச்சியாக பண்ணிட்டு வர சொல்லுங்கள். இவர்களுடைய ஜாதகத்தை பொறுத்தவரை இரண்டாவது திருமணம் கைகூடுவதற்கு இன்னும் 3 ஆண்டுகள் ஆகும் இருக்கு. முறைப்படியாக பரிகாரம் செய்யுங்கள். சீக்கிரம் இவர்களுக்கு இரண்டாவது திருமணம் கூடி வரட்டும். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். சொல்லுங்க, உங்க பேர் என்னம்மா, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் சாந்தி, சென்னையில இருந்து பேசுறேன். ஓகேம்மா. சிஸ்டர்காண்டி கேட்கணும் மேடம். ஓகே, அவங்களோட பிறந்த தேதி என்னம்மா? அவங்க பிறந்த தேதி 1/6/49. 49. ஓகேம்மா. பிறந்த நேரம் என்ன? 1 மணி, மதியம் 1 மணி. மதியம் 1 மணி. அவங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் என்னம்மா? கடக ராசி, பூச நட்சத்திரம், சிம்ம லக்கணம். உங்களோட கேள்வி என்னம்மா? அவங்க ஆரோக்கியம் எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி இருக்குங்க? அவங்க யாருமே அவங்க கூட பேச மாட்டேங்கிறாங்க, அது வேற கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. சரிம்மா. வணக்கம்மா. அதாவது இவங்களுடைய ஜாதகத்தில் இப்போ அஷ்டமத்தி சனி நடக்குது இல்லைம்மா. ஏற்கனவே மனதிற்கு ரொம்ப விரும்பி போய் இருக்கிறாங்க. அதில் அஷ்டமத்தி சனி நடக்கும்போது அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தி சனின்னு பேர் பாருங்க, அது இவங்களை ரொம்ப பாதிக்குது. அப்போ என்ன செய்யலாம்னா வீட்டிலேயே இவங்க ஸ்ரீராம ஜெயத்தை சொல்லிக்கிட்டே இருக்க சொல்லுங்க. இந்த ஸ்ரீராம ஜெயம் தான் இவங்களுக்கு பாதுகாப்பை தரும். ஏன்னா இந்த உடல்நலக்குறைவு சம்பந்தமாக பல விஷயங்கள் ஜாதகம் காட்டுது. அதனால் நீங்கள் ஸ்ரீராம ஜெயத்தை சொல்லுங்கள், அவங்கள சொல்லுங்க. அது அவர்களுக்கு பாதுகாப்பும் நல் உறவுகளையும் உருவாக்கி கொடுக்கட்டுமா. நடக்கக்கூடிய காலகட்டம் அஷ்டமத்தி சனியாக இருக்கிறதுனால கூடுதல் பாதுகாப்போடும் அவர்கள் இருப்பது நல்லது. அடிக்கடி மருத்துவ ஆலோசனைக்கு தன்னை உட்படுத்திக் கொள்வது தான் அவங்களுக்கு இப்போ நல்லது. வாழ்த்துக்கள். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? வணக்கங்க. உங்க பேர் என்ன சார்? என் பேர் ஏழுமலைங்க. ஓகே, இது யாருக்கான கேள்வி? இப்போ என் பையனுக்குங்க. உங்க மகனோட பிறந்த தேதி என்ன சார்? 11/10/2006. 2006. ஓகே. பிறந்த நேரம் என்ன? ஹலோ, பிறந்த நேரம் என்ன சார்? காலை 6:55. ஓகே சார், நீங்க டிவி சத்தத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம் சார். உங்க மகனோட ராசி நட்சத்திரம் லக்னம் என்ன? 11/10/2006. ஓகே, ராசி நட்சத்திரம் லக்னம் என்ன சார்? காலை 6:55 புதன்கிழமை. சார் நீங்க டிவி பார்த்து பேசிட்டு 6:55. சார் டிவி பார்த்து பதில் வேண்டாம், நீங்க போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம். ராசி நட்சத்திரம் லக்னம் என்ன சார்? ராசி ரிஷப ராசி, ரோஹி நட்சத்திரம். லக்னம் லக்னம் துலா லக்னம். ஓகே சார், என்ன கேள்வி? அதாவது அவர் என்ன படிக்கணும், பின்னாடி எதிர்காலம் எப்படி இருப்பாரு? ஓகே சார், தொடர்ச்சியா பேசலாம். நண்பரே வணக்கம். இப்போ இவருடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா இவர் துலா லக்னம் ரிஷப ராசி அப்படின்னு நீங்கள் பார்ப்பதும் இந்த ஜாதகத்தில் அப்படி ஒரு அமைப்பு இருக்குது. அவருக்கு சனி பகவான் கடக ராசியில் அமர்ந்திருக்கிறார். அப்போ இவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இவர் ஏரோநாட்டிக்கல் சம்பந்தமான படிப்புகள், இன்ஜினியரிங் படிப்புகளுக்கு போகிற போது மிகப்பெரிய வெற்றிகளை தன்னுடைய வாழ்க்கையில் பெறுவார்னு இருக்குது. இதில் சனி பகவான் ஆயில்ய நட்சத்திரத்தில் இருப்பதனால அவர் ஒரு வேலையில் நிலைத்து இல்லாமல் சில வேலைகள் மாறிக்கொண்டே இருப்பார் அப்படிங்கிற அமைப்பையும் பிற்காலத்தில் கொடுக்கும். அது நல்ல உயர்வை கொண்டு கொடுக்கும். பொதுவாக இவர் தன்னுடைய வாழ்க்கையில் நல்ல வேலை, நல்ல உயர்வு, நல்ல எதிர்காலம் அப்படின்னு அமைவதற்கு என்ன செய்யணும்னா ஆஞ்சநேயர் வழிபாட்டு செய்துக்கிட்டே வரணும். தொடர்ச்சியாக சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை இவர் வழிபட்டு வருவது ஒரு நல்ல வெற்றியை, ஒரு நல்ல எதிர்காலத்தை, கல்வியை, ஒரு பொருளாதார வளர்ச்சியை இவருக்கு உருவாக்கி கொடுக்கும். இவருக்கு நல்வாழ்க்கை அமைய என்னுடைய வாழ்த்துக்கள்.
பிரேக்குக்கு முன்னாடி நிறைய விஷயம் பேசிட்டு இருந்தோம் சார். அதில் பயத்தை பற்றி சொல்லியிருந்தப்போ செய்வினை வச்சிருக்காங்களோன்ற பயம் பல பேருக்கு இருக்கும். ஒரு சில இடங்கள் அது உண்மையாக கூட இருக்குது. நிறைய விதமான பாதிப்புகள் வருது, இல்லைனா யாரோ வச்சிருக்காங்க, அவங்க நமக்கு எதிரி, அவங்க நமக்கு வச்சிருப்பாங்களோன்ற ஒரு பதட்டமும் பயமும் பல பேர் வாழ்க்கையில் இருக்குது சார். அதுலேருந்து வெளிவரத்துக்கும் என்ன பண்ணலாம்? பொதுவாக இந்த மாதிரி மனப்பதட்டங்கள் வராமல் இருக்கிறதுக்கும் நான் சொல்ல போகிற பரிகாரம் உதவும். இல்லை சிறிய அளவுக்கு உங்களுக்கு ஏதாவது பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது, தீய வினைகளினால் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதிலிருந்து தப்பிப்பதற்கும் நான் சொல்ல போகிற பரிகாரம் உங்களுக்கு உதவ போகிறது. எளிய பரிகாரம். திங்கட்கிழமை காலையில் 8லேருந்து 9 மணி இந்த நேரத்தில் தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். திங்கட்கிழமை காலை 8லிருந்து 9 மணி, இந்த 8லேருந்து 9 மணிக்குள்ளே நீங்கள் ஓம் தட்சிணாமூர்த்தியே நமகா, இதுதான் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம். எவ்வளோ எளிமையாக இருக்குது பாருங்கள், ஆனால் அற்புதமான பலன் தரும். ஓம் தட்சிணாமூர்த்தியே நமகா அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். அப்படி சொல்லுகிற போது ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துக்கொண்டு அதில் கொஞ்சம் சந்தனத்தை கலந்து வைக்க வேண்டும். ஒரு சந்தனம் வில்லையாக இருந்தாலும் சரி அதில் போட்டுக்கலாம். இல்லை சந்தனக்கல்லிலே அரைத்த சந்தனம் இருக்குது பாருங்கள், அதற்கு ரொம்ப மதிப்பதிகம். அந்த சந்தனத்தை அந்த தண்ணீரில் போட்டு நன்றாக அதை கலக்கிட்டு அதை நீங்கள் தொட்டுக்கொண்டு கூட நீங்கள் ஓம் தட்சிணாமூர்த்தியே நமகா என்ற மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். திங்கட்கிழமை காலை 8லிருந்து 9க்குள் இப்படி நீங்கள் சொல்லி வருகிற போது உங்களுடைய மனதளவிலே உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் அது நிவர்த்தியாகும். உண்மையாகவே உங்களுக்கு பிரச்சனை இருக்குங்க, என் மனசுலன்னு எல்லாரும் சொல்கிறாங்க, ஆனால் அப்படி இல்லைங்க, எனக்கு உண்மையாக பிரச்சனை இருக்க, யாருமே புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு பலர் சொல்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கும் அந்த தீய வினையிலிருந்து விடுதலை கிடைக்கும். திங்கட்கிழமை காலை நேரத்தை குறிச்சிக்கோங்க, 8லேருந்து 9 குறிச்சிக்கிட்டீங்களா? அந்த 8லேருந்து 9க்குள்ள ஓம் தட்சிணாமூர்த்தியே நமகா என்ற மந்திரத்தை நான் சொன்ன வண்ணம் ஒரு டம்ளரில் தண்ணீர் எடுத்து சிறிதளவு சந்தனம் கலந்து அதை தொட்டுக்கொண்டு சொல்லுங்கள். பிறகு அந்த சந்தனத்தை நெற்றியிலே இட்டுக்கொள்ளுங்கள். நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமா சார். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம், நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். அது நேரம் நல்ல நேரம். அம்மா சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் சார், உங்க பெயர் என்ன? என் பேர் தேவராஜன், கும்பகோணம் பக்கம் திருநாகேஸ்வரத்திலிருந்து பேசுறேம்மா. ஓகே சார், இது யாருக்கான கேள்வி? என் பையனுக்கான கேள்விமா. உங்க மகனோட பிறந்த தேதி என்ன சார்? பிறந்த தேதி 17/9/1993. 17/9/1993. ஆமாம்மா, வெள்ளிக்கிழமை காலை 7:10. காலை 7:10. ஓகே சார். ராசி நட்சத்திரம் லக்னம் என்ன சார்? அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசி கன்னி லக்கணம்மா. ஓகே சார், உங்களோட கேள்வி என்ன? என் பையனுக்கு வயசு 30 ஆகுதுமா, நான் கல்யாணம் இல்லை ஆகல, வேலையும் சரியான வேலை இல்லம்மா, பி படிச்சிருக்காருமா, இன்ஜினியரிங். ஓகே சார், சார் இணைப்பில் தான் இருக்காரு, பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்கள் அன்பு மகனுடைய ஜாதகத்தில் கன்னி லக்கணத்திலேயே கன்னி லக்கணம், கன்னி ராசி, கன்னி சூரியன் எல்லாமே அப்படி, கன்னி புதன், கன்னியிலே குரு, எல்லா கிரகங்களும் ஒன்று சேர்ந்திருக்கு இல்லைங்களா? செவ்வாய், அப்படி அத்தனை கிரகங்கள் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. அது இந்த கன்னி செவ்வாய் கடலையும் வற்றச் செய்யும் சொல்லி வாழ்க்கையில் ஒரு அளவுக்கு முன்னேற முடியாதபடி அவரை தடுக்கிறது. அப்போ இந்த மாதிரியான நேரங்களில் இவர் தொடர்ச்சியாக வழிபாடு செய்து கொண்டே வரணும், அதுதான் மிக முக்கியம். இதில் 2 வழிபாடுகளை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஒன்று முருகப்பெருமான் வழிபாடு. வாழ்க்கையில் எப்படிப்பட்ட துயரங்கள் மனிதர்களுக்கு வந்தாலும் அந்த துயரங்கள் விலகுவதற்கு முருகப்பெருமானுடைய பாதங்களை இறுக பற்றி கொள்ள வேண்டும். முருகப்பெருமானை இவர் தொடர்ச்சியாக வழிபடணும். குறிப்பாக டெய்லி என்னால் கும்பிட முடியலைன்னு சொல்கிறவங்க கூட செவ்வாய்க்கிழமை, இந்த ஜாதக அமைப்புப்படி செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை வழிபட்டு கொண்டு வரலாம். அப்படி தொடர்ச்சியாக வழிபடுகிற போது நல்ல வேலை வாய்ப்பு இவருக்கு அமையும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், இவர் ஜாதகத்தில் உங்கள் அருகிலேயே இருக்கக்கூடிய பரிகாரத்தை தான் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் திருநாகேஸ்வரத்தில் இருக்கிறீங்க, அங்கே எழுந்தருளி அருள்வாளிக்கக்கூடிய தெய்வம் என்னவென்று உங்களுக்கு தெரியும் இல்லையா? திருநாகேஸ்வரத்திலேயே நீங்கள் வழிபாடை நடத்துங்க. அதனால ராகு பகவான், இந்த ராகு பகவான் 3ஆம் இடத்தில் இருப்பார். அப்போது நாக வழிபாடு செய்வது என்பது இதற்கு மிக அவசியம். அப்படி தொடர்ச்சியாக செவ்வாய்க்கிழமை ராகு காலத்திலே நாக வழிபாடு செய்வதும் வாழ்க்கை தடைகளை போக்கும். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நான் உங்களுக்கு பரிகாரம் சொல்லியிருக்கேன். முருகப்பெருமானை வழிபடணும். இந்த ராகு பகவானை வழிபடுகிற போது உங்கள் வாழ்க்கையுடைய துன்பங்கள் தீரப்போகிறது. இவருக்கு திருமணம் என்பது மட்டும் ரொம்ப மிக தாமதமாக நடக்கும்னு இருக்குது. அப்போ இவருக்கு 2027ஆம் ஆண்டை காட்டுது. நீங்கள் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய இந்த வழிபாடுகளை மாற்றம் தெரியுதா பாருங்கள்.
இல்லைன்னா என்னை ஒரு முறை நேரில் வந்து சந்தியுங்கள். வாழ்த்துக்கள். பொதுவாக வீட்டில் தாயோ மனைவியோ உற்சாகமாக நாளை தொடங்குனாங்கன்னா குடும்பமே உற்சாகமாக இருக்கும். ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் பல பெண்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் இருக்குது. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோவப்படுறது, அலட்சியமாக நம்மள பல பேர் நடத்துகிறாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் பல பெண்களுக்கு இருக்குது. அதனாலேயே ஒரு பெரும் பாரம், மன இறுக்கம் வந்துடுதுன்னு சொல்லலாம். அதுலேருந்து அவங்க வெளில வரதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணலாம் சார்? பொதுவாகவே குடும்பத்தில் வந்துமா பெண்கள் மிக மகிழ்ச்சியாக இருந்தால் தான் அந்த குடும்பத்தில் பிள்ளை வளர்ப்பு நல்லா இருக்கும், கணவன் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு மன துன்பம் வந்தால் அந்த குடும்பத்தையே அது பாதிக்குது, உண்மைதான். அப்போது பெண்கள் மனமகிழ்ச்சியாக இருப்பதற்கு, வாழ்க்கையிலே மனசு கஷ்டங்கள் விலகி ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதற்கு 2 இடங்களில் பொதுவாக அந்த குங்குமம் இடுவது என்பது இதற்கு நல்ல பலன். 2 இடங்களில் இதற்கு அற்புதமான குங்குமம் கிடைக்கிறது. ஒன்று மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிலே வழங்கக்கூடிய தாழம்பூ குங்குமம். அதை பெண்கள் நெற்றியிலே இட்டுக்கொண்டு காலையிலே தன்னுடைய பணிகளை தொடங்குகிற போது ரொம்ப நல்ல பலன் கிடைக்குதுமா. இன்னொன்று மதுரை பக்கத்தில், அதாவது கழுகுமலைக்கு அருகில் பழங்கோட்டை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த பழங்கோட்டைங்கிற ஊரில் ஆதிபராசக்தி கோயில் இருக்குமா. ஆதிபராசக்தி கோயிலில் பௌர்ணமி பூஜையில் குங்குமம் வழங்குறாங்க. அந்த பௌர்ணமி பூஜையிலே கிடைக்கக்கூடிய அந்த குங்குமத்தை நெற்றியிலே இட்டு வருகிற போது எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் விலகுகிறது, நல்ல மன அமைதி, குடும்ப நிம்மதி ஏற்படுகிறது. ஆகவே இந்த குங்குமத்தை நெற்றியிலே இட்டு பாருங்கள். கழுகுமலைக்கு அருகிலே இருக்கக்கூடிய பழங்கோட்டை ஆதிபராசக்தி அம்மன் கோயில் குங்குமம் நல்ல பலன் தரும். ஓகே சார். அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? வணக்கம் மேடம். நாங்க ஒசூர்ல இருந்து பேசுறோம். எங்க பையனுக்கு கால் தேதிங்க மேடம். ஓகேம்மா. உங்க மகனோட பிறந்த தேதி என்னம்மா? 17/7/2003. 17/7/2003. ஓகேம்மா. ஆமா மேடம். பிறந்த நேரம் என்ன? நைட்டு 1:30 மேடம். நைட்டு 1:30. ஆமா மேடம். ஓகேம்மா. ராசி நட்சத்திரம் லக்னம் என்னம்மா? ராசி சிம்ம ராசி, மக நட்சத்திரம் மேடம். லக்னம்மா? லக்னம் தெரியலைங்க மேடம். ஓகே. உங்களோட கேள்வி என்னம்மா? அவன் ஒழுங்காவே இருக்க மாட்டேன்றான் மேடம். வீட்டுல வேலைக்கும் போறதில்ல, படிக்கிறதும் இல்லை. இப்ப போலீஸ்க்கு எக்ஸாம் வேற எழுதியிருக்கான். என்ன ஆகுமோ ஏதாகுமோ, அவன் ஏன் இப்படி பண்றான்னு காசு கேட்கலாம் மேடம். ஓகேம்மா. சார் இணைப்பில் தாம்மா இருக்காரு, பேசலாம். வணக்கம்மா. வணக்கம் சார். இவருடைய ஜாதகத்தில்மா இவருடைய நட்சத்திரம் இருக்குது பாருங்க, மகம் நட்சத்திரம், கேது பகவானுடைய நட்சத்திரம். இவருக்கு எண்ணங்களை மாற்றிக்கிட்டே இருக்குமா. ஸ்டாண்டர்டாக ஒரே எண்ணம் இருக்க மாட்டேங்குது, மனக்குழப்பம் இருக்குது. தன்னுடைய வாழ்க்கையை பற்றி தனக்கே ஒரு தெளிவு இல்லைம்மா. அவருக்கு நம்ம இப்படித்தான் வரணுங்கிறது ஒரு தெளிவு இல்லை. அவருடைய மனக்குழப்பம் தான் அவருடைய செயல்களுக்கு, தவறான செயல்களுக்கு எல்லாம் காரணமாக இருக்குமா. இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப எளிய பரிகாரம். உங்கள் மகன் செய்யலாம், அவர் செய்யலைன்னா நீங்களே செய்யலாமா. உங்கள் வீட்டில் முதல்ல விநாயகர் வழிபாட்டை துவக்குங்கள். தினம்தோறும் விநாயகருக்கு விளக்கேற்றுங்க. இன்றைக்கு 1 தீபம், நாளைக்கு 2 தீபம், நாளை மறுநாள் 3 தீபம் என்று சொல்லி 7 தீபங்கள் வரை 7 நாள் அப்படி தீபம் ஏற்றிட்டே வரணும் விநாயகருக்கு. ஒவ்வொரு வாரமும் இப்படி தொடங்கணும். 7 தீபம் வரைக்கும் ஏற்றிட்டு வரணும். 1 தீபத்தில் தொடங்கி 7 தீபம் வரைக்கும். இப்படி நீங்கள் தொடர்ச்சியாக செய்து வருகிற போது விநாயக பெருமானுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். உங்கள் அன்பு மகன் போக்கில் வித்தியாசம் தெரியும், அவர் வாக்கிலும் வித்தியாசம் தெரியும், வாழ்க்கையிலும் வித்தியாசம் தெரியும். நீங்கள் மகிழும்படி அவர் நடப்பார். வாழ்த்துக்கள். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன சார், எங்க இருந்து கூப்பிடுறீங்க? மேடம் என்னோட பேர் பிரபு, கரூர்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே. இது யாருக்கான கேள்வி சார்? இது எனக்காக மேடம். உங்களோட பிறந்த தேதி என்ன சார்? ஜூன் 4, 1979. 1979 ஜூன் 4. ஓகே சார். பிறந்த நேரம் என்ன சார்? காலை 5:10. காலை 5:10. ராசி நட்சத்திரம் லக்னம் என்ன? ராசி கன்னி ராசி, உத்திரம் நட்சத்திரம், ரிஷப லக்னம். ஓகே. உங்களோட கேள்வி என்ன? என்ன மேடம்? உங்களோட கேள்வி என்ன சார்? உங்களோட கேள்வி என்ன? மேடம் எனக்கு என்னன்னா வேலை சரியான முறையே அமைய மாட்டேங்குது. ஓகே சார். சார் இணைப்பில் தான் இருக்காரு, தொடர்ச்சியா பேசலாம். இப்போ வெளிநாட்டுக்கு நான் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஐயா வணக்கம். அது கிடைக்கும். வணக்கம் சார். ஸோ உங்களுடைய வெளிநாட்டு முயற்சி வெற்றி பெறணும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும். அதாவது கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய்க்கு அலையிறதுன்னு சொல்லுவாங்க பாருங்க, அப்படி நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க. கல்யாண பசுபதீஸ்வரர் உங்களுக்கு தெரியும் இல்லையா? கல்யாண பசுபதீஸ்வரர் உங்கள் அருகிலேயே இருந்து அருள்பாலிக்கிறார். அதனால் அவரை சென்று வழிபடுங்கள். அவருக்கு நீங்கள் நெய் தீபம் ஏற்றி கொண்டு வாருங்கள். அவருடைய திருக்கோயிலிலே அமர்ந்து நீங்கள் ருத்ரம் படித்து வாருங்கள். உங்கள் எண்ணம் வெற்றியடையும்.
வெகு சீக்கிரம் உங்கள் கனவு நனவாக போகிறது. வாழ்த்துக்கள். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. சார் இன்றைய நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்குமே எங்களுக்காக துல்லியமான பதில் சொல்லியிருக்கீங்க சார். மிக்க நன்றி. ரொம்ப நன்றிம்மா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களிடம் நேரடியாகவோ அலைபேசி வழியாகவோ ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். சென்னையில் நங்கநல்லூர்லேயும் டி நகர்லேயும் உங்களுடைய அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னனுமதி பற்றி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். நன்றி சார். கண்டிப்பாக இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் நாளைக்கும் வேறு ஜோதிடரோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.